டெல்லியில் ஏஐ உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இம்மாநாடு உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது ஏன்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உலகளவில் ஏஐ சேவை அபரிமிதமான வளர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் அதே வேளையில் அதனால் ஏற்படும் அபாயங்கள் குறித்த விவாதங்களும் எழாமல் இல்லை. இதனை கருத்தில் கொண்டு 2023 ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற முதல் ஏஐ மாநாட்டில் பாதுகாப்பு மற்றும் அபாயங்களை அடையாளம் காண்பதற்கான ஒப்பந்தத்தில் 28 நாடுகள் கையெழுத்திட்டன. பின்னர் 2024 ஆண்டு சியோலிலும் கடந்த ஆண்டு பாரிஸிலும் ஏஐ உச்சி மாநாடுகள் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக 4வது ஏஐ உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறுகிறது. அதன்படி டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் ஏஐ மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் ஸ்மார்ட் ஹோம் ஆகிய பிரிவுகளில் ஏஐ மூலம் ஜியோ கண்டுள்ள தீர்வுகள் குறித்து அந்நிறுவனத்தின் தலைவர் ஆகாஷ் அம்பானி விளக்கினார். இந்தியா ஏஐ தாக்கம் 2026 என்ற பெயரில் வரும் 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் சிஇஓக்கள் பங்கேற்க உள்ளனர். கடந்த கால ஏஐ மாநாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இம்மாநாடு உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் உலகின் தெற்கு பகுதியில் நடைபெறும் முதல் மாநாடு என்பது மட்டுமன்றி ஏஐயால் ஏற்படும் நிகழ்கால பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அதற்கான தீர்வுகளை எட்டுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. தொழில்நுட்ப உலகில் தரவுகளின் மையமாக இந்தியா விளங்குவதும் இம்மாநாடு முக்கியத்துவம் பெற காரணமாக அமைந்துள்ளது. மக்கள், பூமி, வளர்ச்சி என்ற மைய கருத்தின் அடிப்படையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மனிதவள மேம்பாடு, சமூக மேம்பாடு, பாதுகாப்பான ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்ட 7 பிரிவுகளில் 500க்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடைபெற உள்ளன. அதன்படி முதல் நாள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய சாட் ஜிபிடி சிஇஓ சாம் அல்ட்மன் இந்தியாவில் சாட் ஜிபிடி பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் இந்தியாவில் வாரம் 10 கோடி பயனர்கள் சாட் ஜிபிடியை பயன்படுத்துவதாகவும் கூறினார். இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டின் ஏற்பாடுகளில் சில குறைகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக ஏஐ மாநாட்டில் உள்ள சில விற்பனையகங்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாதது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உணவகங்களில் முறையான ஏற்பாடு செய்யாதது, காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை காணவில்லை என்பன உள்ளிட்ட குறைகளையும் அதில் பங்கேற்றவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.